இப்போது இந்த டாப்புக்கு கையை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு டாப்பு கை வைக்கிறது போட்டிருக்குறோம். இதில் வந்து இங்கே பைப்பிங் இல்லை, அதனால் நாம் இதே கலரில் ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம், எப்படி கை ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல தையல் பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு பிரிச்சுட்டு எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு பிரிச்சாச்சு. இப்போ நான் மேலே எப்படி துணி வைக்கலான்னு பார்க்கலாம். பைப்பிங் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருந்த மீதி துணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு ஸ்கேல் வச்சு கிராஸாக கோடு போட்டுக்கணும், 1 இன்ச்சு வர்ற மாதிரி. கிராஸ் பீஸ் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். நேர் பீஸ் வச்சிங்கன்னா வைக்க முடியாது. கிராஸ் பீஸ் எடுத்து இப்படி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா நமக்கு அளவு கரெக்டாக வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி வரும். சின்னதாக மடித்து ஒரு தையல் போட்டு வரலாம். இப்படி மடிச்சிருந்தது பிரித்தாச்சு. பிரித்து இது வந்து உள்பக்கம். வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் நீட்டாக வரும். இது மேலே இப்படியே வச்சு அடிச்சுட்டு வந்துடலாம். இது மாதிரி பைப்பிங் இல்லாத டாப்பாக இருந்துச்சுன்னா, இப்போ இதில் வந்து ப்ளூ கலர் வந்துருக்குது, அதனால் எங்கிட்ட இருந்த துணியை வச்சு பைப்பிங் வைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும். இந்த துணி வேஸ்ட் பண்ணாதீங்க. வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பைப்பிங்க்கு, ப்ளவுஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது எப்போ எடுத்து வச்சுருந்த துணி இப்போ யூஸ் ஆகுது. உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து இப்படியே திருப்பி அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டு வந்துட்டோம்னா போதும், சரியாக இருக்கும். ஒரே மாதிரி வச்சுட்டு வர வேணும். இந்த ஒரு குதிரடை வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இது மாதிரியே வச்சுட்டு வர வேணும். இன்ச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி 1 இன்ச்சு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வெட்டிட்டிங்கன்னா அந்த 1 இன்ச்சு அளவு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 1/4 இன்ச்சுக்கு இந்த பைப்பிங் வரும். 1 இன்ச்சு அளவுக்கு இந்த பைப்பிங் துணி எடுத்துக்க வேணும். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கை இப்படி வச்சுட்டு வந்தாச்சு. இன்னொரு கை வச்சுக்கலாம். இந்த டாப்பில் பாக்கெட் வச்சுருக்குறாங்க, 2 பக்கம் பாக்கெட் வச்சுருக்குறாங்க. இது மாதிரி பாக்கெட் எப்படி வைக்கிறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு கை வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் தைக்கணும், இவ்வளோ தான் பிடிச்சி தைக்கணும். ரொம்ப அதிகமாக வந்தாலும் திருப்பி மடிச்சடிக்கிறதுக்கு
நல்லா இருக்காது, பெருசாக தெரியும். இவ்வளோ தான் பிடிச்சி தைச்சிட்டு வர வேணும். இப்போ 2 கைக்குமே பைப்பிங் வச்சாச்சு. இந்த வளைவு வந்து ஷோல்ட்ரு இங்கே சென்டருக்கு வர மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அது உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து தையல் போட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேயே ஆரம்பிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உள்ள துணி இருக்கு வேணும். இப்போ சென்டரில் இருந்து இப்படி அடிச்சுட்டு வந்தாச்சு. சென்டர்லேருந்து இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் வைக்க வேணும். இப்போ இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்துட்டே வந்தோம்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து தைக்க வேணும், வச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி துணியவே இப்படி திருப்பி வச்சோம்னா இந்த பக்கம் ஆயில் இருக்கும், துணி கெட்டுரும். அதனால் இப்படியே வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் இப்படியே வச்சு இதே மாதிரி சென்டர்லேருந்து இப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம், தைச்சிட்டு வந்துடலாம். இது துணி வந்து உள்ளே இந்த அளவுக்கு இருக்க வேணும், அதை கவனமாக பார்த்துக்கலாட்டி தையல் விட்டுரும். சிறு தையலாக வச்சு ஒரு தையல் போடுங்க போதும். கசகசன்னு 2 தையலெல்லாம் போட வேண்டாங்க. மூளை பீஸ் இருந்தாலும் அப்பப்போ வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு தையல் போட்டுருந்தாச்சு. இந்த கை வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி சென்டர் வச்சு ஷோல்டர்கிட்ட வச்சு தைச்சிடலாம். 2 கையும் வச்சாச்சு. இப்போ சைடு பிடிச்சிக்கலாம். திருப்பி இது கரெக்டாக வச்சு நேராக வச்சு கையை அளவு பார்த்து அப்படியே சைடு பிடிச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த கையை முடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிமேட் சுடிக்கு நம்ம சூப்பராக ஸ்லீவ் வச்சாச்சு. எம்டியாக இருந்த ஸ்லீவில் நம்ம வீட்டில் இருக்கிற மீதமான துணியை வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீராஸ் மிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெடிமேட் சுடி கை வைக்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். பாய்.